வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜயை கண்காணிக்க சிறப்பு போலீஸ் படை. ஏற்கனவே ஒவ்வொரு கட்சிக்கும் எஸ்பிசிஐடி தலைமையில் ஒரு குழு இயங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் விஜய்க்கான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே உளவுத்துறை வரை கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது முழு ஃபோக்கஸையும் இன்னைக்கு விஜய் பக்கம் திருப்ப வேண்டிய அவசியம் என்ன ஒன்று. ரெண்டாவது, ஒரு ரசிகராக இருக்கக்கூடியவர், ஒரு விஜயுடைய மிகப்பெரிய வெறியராக இல்லை டிவிக்கு தொண்டராக இருக்கக்கூடிய ஒருவர் என்னை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு விஜய் மேலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா? அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேறு கூட இருக்கார். அவங்க அம்மாவும் இவரும் பல திமுக கூட்டத்துக்கெல்லாம் போன மாதிரியான வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரியும் எதற்காக. தொடர்ந்து விஜய் விஜய் விஜய்னு விஜய் பற்றியான செய்திகள் வரும்போது தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி பப்ளிசிட்டி ஈஸியாக பப்ளிசிட்டி, அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் ட்ரம்ப் மேலே போடாத பப்ளிசிட்டியாக அவரை பற்றி எவ்வளோ பிரச்சனை, பாலியல் பிரச்சனைலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்துட்டார். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் இருக்கும்போது ஒருவரை பற்றிய செய்தி வருவது அப்படிங்கிறது நல்லது தான். இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றியான செய்தி வருது, அதை பார்க்குறாங்க. பவுன்சர் பண்ணது தப்பா, அப்படி தப்பா, இப்படி தப்பா, இப்படி பல விஷயங்கள் இதை பற்றிய மாநாடு முடிந்தாலும் அதை பற்றியான தொடர்ச்சியான விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது திமுக தன்னுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, இவங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படி தான் பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கும் இப்படி தான் பண்ணாங்க. யார் யாரை பெரியாரா திமுகவை எதிர்த்து வளர்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திமுக இந்த மாதிரி தான் குடைச்சல் கொடுப்பாங்க. குடைச்சல் கொடுத்து அவங்கள வளர வைப்பாங்க. இது திமுகவுடைய ஆர்ஜின்டியே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ஏதோ ஒரு மாநாடு போடுறாரு அப்படியே விட்டுட்டு கடந்து போகிறத விட, ஏன்னா விமர்சனங்களை தாங்கக்கூடிய பக்குவம் வேண்டும் இவங்களே சொல்லுவாங்க. ஆனால் விமர்சனங்களை இவர்கள் தாங்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனா இப்போ முதல் தடவை பேசும்போது உதயநிதி அவர்கள்ட்ட கருத்து கேட்கும்போது அந்த ஆள் அப்படின்லாம் சொன்னார். அதான் அப்போ தான் கமெண்ட் போட்டாங்க, உதயநிதி அவர்கள் உங்கள் கட்சிக்கு ஃபண்டு கொடுக்கும்போது அவர் யாருன்னு தெரியாது, அந்த ஆள் ஆகிட்டார். அப்போ சேகர்பாபு தெரியாது, ஆதவ அர்ஜுனா அது யாருன்னு கேட்குறாரு. அது இப்படி பல விஷயங்கள். இவங்க ஐடிவிங்கில் இவங்களுக்காக ஒர்க் பண்ணவர், அவரை பார்த்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு சேகர்பாபு. ஆமாம்மா, கொடுத்த வாக்குறுதியை அது அப்படியா கொடுத்தமா அப்படின்னு கேட்கக்கூடிய தெனாவட்டா பேசக்கூடியவர். நம்ம எப்படி பேசுறதுன்னு தெரியல அவரை பற்றிலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஓட்டர் கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா இவர் தான் ஜெயிப்பார், ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் மோடி தான் ஜெயிப்பார். நல்லா யோசனை பாருங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இப்போ எலெக்ஷன் வச்சா மோடி ஜெயிப்பார், ஒழுங்காக எலெக்ஷன் வச்சா மோடி ஜெயிப்பார். அப்போ இந்த கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிறது? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்போ இந்த கருத்து கணிப்புலாம் யாருக்காக? அது தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குமா, சென்ட்ரலில் பிஜேபி ஜெயிக்குமா? இது என்னங்க அது? உடனே இங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக திமுக வாய்ஸாக சில பேர் பேசுவாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்களா இன்றைக்கி இருந்தாலும் ஸ்டாலின் தான். ரைட்டுங்க, இன்றைக்கி ஸ்டாலின் தான். மேலே பிஜேபின்னு சொல்கிறாங்களே, அதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? ஒன்றும் புரியலையா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக சொல்கிறீங்க. நம்ம காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசி திமுகவை டேமேஜ் பண்ணுறது எதற்காக? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை இன்றைக்கி மிக மிக மோசமாக சீரழித்து கொண்டிருக்கிறது. ஒரு டிஜிபி கூட போடாமல் பொறுப்பு டிஜிபியை வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது. கடைசி வரை அவங்க டிஜிபி பேரே கொடுக்கல. இது எவ்வளோ பாதிப்புன்னு கீழே இருக்க மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சனால தான் அறிக்கை விடுறாரு. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எந்த நேரத்தில் இருக்குது பேசிக்கிட்டே போனால் இதை பற்றி. இப்போ விஜயை ஏன் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க? விஜய் இன்றைக்கி இவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள். அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் இவங்களை பயமுறுத்துது. அதுலேயும் அந்த செக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுலேயே சிக்கல். அத்துமீறி ஒன்று கூடுவதுங்கிறாங்க. விஜயுடைய கட்சி பர்மிஷன் வாங்கி தான் நடத்துகிறாங்க. அதுவும் பர்மிஷன் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? ஐயோ 27ஆம் தேதி இருக்குது விநாயகர் சதுர்த்தி, 25 கேட்குறீங்க, 25 கொடுக்க முடியாது, திங்கக்கிழமெலாம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? வேறு டேட் மாற்றுங்க. சரிங்க, என்ன டேட் நீங்களே எழுதி கொடுங்க, நான் ஒரு 3 டேட் கொடுங்க, அதில் ஒரு டேட்டு. அப்போ 21 வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு இப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, வாகனம் கொடுக்குறது சிக்கல், பல சிக்கல்கள். கடைசி நேரத்தில் அந்த சேர் போடுறேன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தவர் சேரே போடல. சரி, மாநாடு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அங்கிள்னு திட்டாரு. அவர் அரசியலே பேச தெரில. 30 நிமிஷம் வேஸ்ட்டு பேசுனதே. இதை மேட்டரை பேசியிருக்கலாம், அந்த மேட்டரை பேசியிருக்கலாம், அதை பேசியிருக்கலாம். சரியில்லைங்க மாநாடே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10,000 சேரை அடித்து உடைச்சிருக்காங்களே. ஐயோ, இவங்களை நம்பி ஆட்சியை கொடுக்கலாமா அப்படின்ட்டு 10,000 சேர் உடைச்சா அவர் காசு சேர போகிறாரு. இதை ஒரு செய்தியாம். அதாவது தொடர்ச்சியாக உதயநிதியை செங்கலை காட்டி இது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாராம். விஜய்னா ஒன்றும் ஆள் இல்லைங்க. என்ன இருந்தாலும் உதயநிதி ஒரு சூப்பர் ஸ்டார். நீங்கள் சிரிக்காமல் கேட்கணும் நான் பேசுகிறத. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. இல்லை, அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க. அப்போ இவங்களை நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா? இப்போவும் கூட விஜய் அவர்களுடைய பல விஷயங்கள் கோட்டை விட்டதுனால, குறிப்பாக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் அதிமுக அவர் திட்டி பேசுவார்னு உளவுத்துறை கொடுக்கவே இல்லை. அங்கே பார்த்தா அதிமுக திட்டி பேசுகிறாரு. அதிமுக விமர்சிப்பார்னு நமக்கு நினைக்கவே இல்லை, அதிமுக விமர்சிக்கிறார். இதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம்.
திடீர்னு விஜய் போய் கவின் வீட்டில் நம்ம இவர் இது நடந்தது லாக்அப் டெத்து, அங்கே அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஒன்றும் புரியல, திருப்பணம் போயிட்டார். இப்படி பல விஷயங்களில் வந்து உளவுத்துறை கோட்டை விட்டுட்டு இருக்குது. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த மார்க்கெட்டை ஏறி அவர் எப்படி பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு முடிவோட இப்போ திமுக வேலை பார்க்குறாங்க. திமுக மட்டும் இல்லை, திமுக ஐடிவிங்க அந்த தொடர்புடைய எல்லாமே வேலை பார்ப்பாங்க. அந்த பல வாய்களை வைத்து பேச வைப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து விஜய் வந்து அவருக்கு ஒன்று அரசியல் பார்த்துருப்பீங்க, சமூக சீர்பேட்டாளர், ஓய்வு பெற்ற அந்த பதவியில் இருந்தார், இப்போ இந்த பதவியில் இருந்தார், அப்படி இப்படின்னு எல்லாரையும் ஒரே நெட்வொர்க்காக பேச வைப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆரை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வந்து ஒரு 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 நடிகர் மேலே அபிமானமாக இருக்கோம் அப்படின்னா அவர் கூட்டத்துக்கு போயிட்டு அவர் மேலே யாராவது கேஸ் கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ கேஸ் கொடுக்குறாருன்னா அவருடைய மனநல கேஸ் கொடுத்துட்டு சொல்கிறாருல, விஜய் கட்சி வந்து என்னை எதிர்த்து நீங்கள் வந்து கேஸ் போட்டால் கூட நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். யாராவது கை காசு போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? பெரிய சம்பவம் நடந்துச்சு, கீழே ஊற்றி மண்டை கிட்டலாம் அது அடிபட்டுருச்சு அப்படின்னா மக்களே கொந்தளிப்பாங்க. இன்னொன்று, பவுன்சர்கள் தூக்கி போடுற தப்பானா யாரை தூக்கி போட்டுருந்தாலும் தப்பு தான், அதில் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு விவிஐபி இருக்கும்போது பவுன்சர்கள் என்ன வேணால் வரவங்கள தடுக்கிறது தான் வேலை. கரெக்டுங்களா? மேலே ஏறி போனது இவர் தப்பும், தூக்கி போட்டது அவங்க தப்பும். அவங்க கொஞ்சம் அப்படியே தள்ளி மெதுவாக நிறுத்தி வைக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறவங்க நிறுத்தி வைக்கலான்ட்டு அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சில விஷயம்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம், அது அவருடைய. ஆனால் என்ன இருந்தாலும் அது கஷ்டமான வேலை தான். அப்போ இதனுடைய உள்நோக்கம் என்னங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாமையாக இருக்கும். அதையும் தாண்டி இப்போ எஃப்ஐஆர் போட்டு உடனே விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? விஜய் அரெஸ்ட் பண்ண என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது, நிற்குமா கேஸு? அப்போ இது வைக்கிறது, இது போடுறது எதற்காகன்னா, இவர் ஒரு மோசமான ஆள், இவர் கூட இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, ரசிகர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறாங்க பாருங்கள், இப்படிலாம். நீங்கள் வந்து விழா மேடையில் நிறைய பேர் மயக்கம் அடைந்தனர், உடனே ஓடி சென்றனர், பார்த்துருப்பீங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ணி தண்ணி வசதி பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்பையும் இது இப்படியாச்சு இது தொடர்ந்து இது நடந்து கொண்டே தான் இருக்கும். விஜய் வேகமாக சீக்கிரம் பேச்சை முடிச்சிட்டாரு, எவ்வளோ கூட்டம் கூட்டி டக்குன்னா பேச்சை முடிச்சிட்டாரு, இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக அந்த கருத்து கணிப்பு, விஜயால் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எது சி ஓட்டுற கருத்து கணிப்பு விஷயம், விஜயால் திமுகலாம் பிரச்சனை இல்லைங்க, அப்புறம் அதிமுக ஓட்ட தான் வாங்குறாரு. ஓ அப்படியா? அப்புறம் மேலே வந்து மோடி தான் ஜெயிப்பார். என்னங்க மேலே மோடி ஜெயிப்பார், கீழே திமுக ஜெயிப்பார், எப்படிங்க அப்படின்னா, ஆமாங்க ஆளுகின்ற எந்தெந்த அரசுக்கு தான் அந்த கடைசிலாம் பணம் வாங்கிட்டு அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அதிமுக சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சிருவாங்க, ஆமாங்க அப்படி தாங்க நடத்துகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பிஜேபி ஜெயிக்குதுன்னு அவங்க கருத்து கணிப்பு போகிறத நம்ம என்னன்னு பேசுறது நமக்கு ஒன்றும் புரியல. அதாவது திமுகவுக்கு ஆதரவாக போட்டதுனாலே இதை கொண்டாடுவாங்க திமுக, அந்த பிஜேபிங்கிற மேட்டரை மறந்துட்டாங்க ஒன்று. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது அன்னைக்கு வந்து அத்துமீறி கூடினார்கள், அதுக்கப்புறம் வந்து உடம்புல வந்து காயத்தை ஏற்படுத்தினார்கள், கரெக்டு. இன்னொன்று, இதுக்கு விஜய் எப்படி பொறுப்பவர்? விஜய் மேலே ஏன் ஸ்ட்ரெயிட்டாக குற்றச்சாட்டு? அவர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன நோக்கம் அப்படின்னா, எலெக்ஷன் டைமில் அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு ஒரு வேலை. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம். அப்போ இது வந்து விஜய் அச்சுறுத்தலாதுக்கு, அதாவது அவர் கொஞ்சம் நெஞ்சம் திமுகவில் கொஞ்சம் சாஃப்டாக பேசலாம்னு நினச்சா கூட எங்களை போட்டு நீ அடின்னு சொல்லிட்டு அவரை வீம்புக்கு வம்பு எடுக்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்கள். விஜய் ஒருவேளை அதிமுக பக்கம் போனால் அடுத்த ஆட்சிக்கு வர முடியுமா? திமுக இன்றைக்கி பேசலாம், எங்களுக்கு உள்ளுக்குள்ளே உதறல் இருக்குது. ஒருவேளை அதிமுக போயிட்டால் முடிஞ்சு கதை. விஜய் அதிமுக பிஜேபியே பெரிய கூட்டணி. பிஜேபி ஒரு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சினா அது மிக முடிஞ்சு போயிடும். திமுக இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சி இல்லாமல் திமுக இருக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து நீங்கள் ஆட்சியிலையா இருந்தீங்க? ஆட்சி 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் வந்து உட்காந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆட்சி செலுத்திட்டு இருக்கீங்க? தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் உங்கள் அப்பா பேர் எல்லா பார்த்துலையும் கூட எல்லாத்துக்கும். அதாவது நீங்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் நிம்மதி இல்லை, ஆசிரியர்கள் நிம்மதி இல்லை, மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் எடுத்து போராட்டம் பண்ணாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது தமிழ்நாடு. தூய்மை பணியாளர்கள் வந்து மறுபடியும் வந்து ரிப்பன் பில்டிங்கில் உட்காந்துருக்குவாங்கன்னு 4 இது எஸ்பி தலைமையில் இன்றைக்கி வந்து போலீஸ் 500-600 போலீஸ் அங்கே போட்டிருக்கீங்க. கொஞ்சம் மதுரையில் இப்போ தான் போராட்டம் நடந்து இப்போ தான் ஓஞ்சது. தொடர்ந்து மாநிலம் முழுக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மீத்தேன் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அனுமதி முதல்ல ஒத்துக்கிட்டது நீங்கள் தான். டக்குன்னு மக்கள் பிரச்சனை ஆனவுன்னா டக்குன்னு வந்து அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏன் ஏற்கனவே முதல்ல ஒத்துக்கிட்டீங்க? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இதே மாதிரி தான் டங்ஸ்டன் பிரச்சனை, இதே மாதிரி தான் 8 வழிச்சாலை அதிமுக கொண்டு வரும்போது எதிர்த்தீங்க, நீங்கள் இப்போ ஆதரிக்கிறீங்க. பரந்தூரில் விமான நிலையம் கட்டியே ஆகணுங்க, இல்லாட்டினா இந்த தமிழ்நாடு முன்னுக்கே வராது. இவ்வளோ நாள் தமிழ்நாடு முன்னுக்கு வரல, பரந்தூரில் கட்டினா தான் மட்டும்தான் முன்னுக்கு வருமா? ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க திமுக? பணமே இல்லை, பரந்தூரில் விமான நிலையம் கட்டணுமா? இப்படி இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் விஜய் பேச காமன் மேனுக்கு போகும்போது விஜய் மேலே எரிச்சல் வருகிறது.
இப்போ விஜயை கண்காணிக்க இந்த காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக விஜய் மீது இன்னும் பல வகையில் தாக்குதல் நடக்கும். அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் பேசுவாங்க. இவங்க பேசாமல் இருந்தால் ஆச்சரியம். ஏற்கனவே திரிஷா விஜயும் போன ஃபோட்டோலாம் போட்டாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் பயந்துருவார். ஐயோ இதெல்லாம் தெரியாமட்டமே, ஒத்துக்கிறேங்க நான் போயிடுறேங்க அப்படின்னு போயிடுவார். பிஜேபியோட பி டீம் சொன்னாங்க, இன்னும் என்ன பண்ணணுமோ சொல்லுவாங்க. ஒரே விஷயந்தான், இன்றைக்கி வந்து விஜய் எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இல்லைன்னு நினச்சாலும் எடப்பாடியை விட விஜய் மேலே தான் ஃபோக்கஸ். என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. ஏன்னா 2026 தேர்தலில் நம்ம மட்டும் சொல்லலை, டிடிவி தினகரன் சொல்கிறாரு, பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க, மக்களும் நீங்கள் வெளியில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஏன் கனிமொழியை ஒத்துக்கிட்டாங்க. அப்போ 2026 விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கேம் பிளேயராக இருப்பார் தெரிஞ்சுக்கிட்டு, திமுக அவரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ, அவர் பேரை கெடுக்கணுமோ, அவர் வந்தால் நல்ல அரசாங்கம் கொடுக்க மாட்டார், அவங்க ஆட்களுக்கு அரசியலே தெரியாது, இவங்கெல்லாம் சும்மா கலாட்டா பண்ணுற பசங்க அப்படிங்கிற இமேஜை உருவாக்க போராடியே கொண்டே இருக்கிறார்கள். 1967 வந்து இளைஞர்கள் சக்தியால் வந்த யார் திமுக, இன்றைக்கி அதே இளைஞர் சக்தி விஜய் பக்கம் திரும்புறதை ஏற்றுக்க முடியல. இவங்களும் இளைஞரணின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப நாளாக வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார், அதுக்கப்புறம் சாமிநாதன் கொஞ்ச நாள் இருந்தார், இப்போ உதயநிதி அவர்கள் இருக்கார். பட் இளைஞரணி வந்து இன்றைக்கி திமுக எப்படி இருக்குது? ஒரு காலத்தில் வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தந்தை பெரியாரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கி தந்தை பெரியார் அப்படின்னு கேளுங்க, புதுசாக வந்தவங்கள தந்தை பெரியார் அதெல்லாம் தெரியாதுங்க. அப்புறம் இவர் கலைஞர் அதெல்லாம் தெரியாதுங்க. யாரை தெரியும்? 5-6 படத்தில் நடித்த உதயநிதி டக்குன்னு துணை முதல்வர் ஆகிட்டார். அவர் தான் இவங்களுடைய வழிகாட்டியாக இருக்காங்க. அப்போ திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு திராவிடம் நீர்த்து போனதுக்கு யார் காரணம்? இங்கே வந்து முருகன் மாநாடு நடத்துறது, முருகனுக்கு 184 அடி சிலை வைக்கிறது, கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ முருகன் மாநாடு நடத்தி அந்த இதெல்லாம் பாடமாக்கி அது பெரிய சர்ச்சையாக்கி, இதுதான் திராவிட மாடல். அதாவது ஒரு குடும்பம் சுரண்டும், எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு குடும்பம் சுரண்டிகிட்டு இருக்கும். தமிழ்நாடு மக்கள் எதுவும் கேட்கக்கூடாது. சோத்துக்காக தூய்மை பணியாளர்கள் உட்காந்து அவங்களை அடித்து விரட்டுவீங்க, கொஞ்சம் யோசனை பாருங்க. ஆனால் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்துட்டீங்கன்னா, பெரிய மதுரை மாநகராட்சியில் பல கோடி ஊழல், ஐயா ஊழல் பண்ணவங்களாம் ராஜினாமா பண்ணுங்க முதலமைச்சர் சொல்கிறார். இங்கே சோத்துக்கு இருக்கவங்கள அடித்து விரட்டிட்டு நீங்கள் கூலி படம் பார்க்குறீங்க. கேட்டால் இதுதான் திராவிட மாடல். இதை எடுத்து நம்ம பேசவே கூடாது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, சூப்பராக விடிஞ்சிருச்சிங்க. தமிழ்நாட்டில் வேற என்ன இருக்குது? ஐயோ தமிழ்நாடு மாதிரி ஒரு அமைதியான ஸ்டேட்டே இல்லை. ரொம்ப நாளாக தெரியுங்க, ரொம்ப நாள் அமைதியாக இருக்குது. நீங்கள் வந்தாலும் சரி, இன்னொருத்தர் இருந்தாலும் அமைதியாக தான் இருக்கும். இதே இவங்க சாதனை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு இலக்கில் நாங்கள் வந்து ஜிடிபி ஏறிடுச்சு, அது நீங்கள் யார் இருந்தாலும் ஏறும். இது தனி மனித உழைப்பாளி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் வந்தது. நீங்கள் எப்படி உங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க? ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, பிஜேபி எதிர்ப்பு, பாசிசம், இதை வச்சு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. மோடி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திமுக எப்போதே வீட்டுக்கு அனுப்பப்படும். மோடி, ஆளுநர், அமித்ஷா, இந்த இவங்கெல்லாம் அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கனால மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு இமேஜ் இருக்குது, பிரச்சனை இல்லாத அல்பா அப்படிங்கிற இமேஜ் இருக்குது. மற்றபடி இந்த ஆட்சி அப்படிங்கிறது மக்கள் இன்னும் அவ்வளவு கோபம் இருக்கிறது. அந்த ஆட்சியை பற்றியும் கூட்டணி கட்சியை பற்றியும் அவ்வளவு கோபம் இருக்கிறது. விஜய்க்கு எதிராக இவர்கள் திட்டங்கள் போடலாம், ஜெயிக்குதா இல்லையாங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா இவருக்கு அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, அது குறைத்து மதிப்பிட நாம் விரும்பவில்லை. இருந்தாலும் நேர்மையாக சில விஷயம் சொல்லணும்ல. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சுருந்தாங்கல்ல, விட்டுட்டாங்க. எப்படி மோடி வந்து இந்தியாவை ரோட்டில் கொண்டு விட்டாலும் அந்த மாதிரி விட்டாங்க. 9 லட்சம் கோடி கடன் யார் வந்தாலும் தீர்க்க முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.